கும்பகோணத்தில் உயிரிழந்த அண்ணன் அஜித்குமார் அவர்கள் மரணத்துக்கு நீதி கேட்டு தாவேகா சார்பில் சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அஜித்குமார் மரணத்துக்கு சாரி வேண்டாம், நீதிதான் வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் தலைமையில் ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் 27க்கும் இந்த 4 ஆண்டு காலில் 27க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி சிஎம்ஐ பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய். ஆனால் இந்த தருணத்தில் அங்கே வந்திருந்த தாவேகா தொண்டர்களாகட்டும், உறுப்பினர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும், ஒரு சில அணில் குஞ்சுகள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நடு ரோட்டில் வைத்திருந்த கம்பிகள், அழகுக்காக வைத்த இந்த செடிகள் எல்லாத்தையும் அடித்து உடைச்சு கம்பியெல்லாம் அப்படி பிச்சு போட்டிருக்காங்க. புரோட்டா பிச்சு போட்ட மாதிரி பிச்சு போட்டிருக்காங்க. செடியெல்லாம் அடித்து நொறுக்கி வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு உங்கள் கட்சிக்கு உண்டான அவப்பேரத்தை ஏற்படுத்துமே தவிர உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தையும் தராது. கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணுறீங்க. புது சொத்துக்கு எதுக்கு இந்த மாதிரி பங்கம் விளைவிக்கிறீங்கன்னு தெரியல. உங்களோட உறுப்பினர் ஒருவர் நியூஸ் சேனலுக்கு பேட்டி எடுக்கிறாங்க. அவர்னால ஒன்றுமே பேச முடியல. நான் வேணா அந்த காணொலியை பதிவிடுறேன், பாருங்க. கூட்ட நெரிசல் ஏகப்பட்ட கூட்டம் இல்லைங்களா? முதல் முறையா ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. வெட்ட வெளியே தளபதி வராரு. அதனால கட்டுக்கடங்காத கூட்டம் நீங்களே பார்த்திருப்பீங்க. கூட்டம் எல்லாமே சரிதான் சார். நானே பார்த்தேன், நிறைய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாங்க. ஆனா இது ஒரு தடுப்பு. இது எதுக்காகனா சாலையினுடைய பராமரிப்புக்காகவும் இந்த செடிகள்லாம் அழகுக்காகவும் சுற்றுச்சூழலுக்காகவும் வச்சிருக்காங்க. அந்த பேரிகார்டுகள்லாம் சாஞ்சி போயிருக்கு. கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கு நீங்களே பாக்குறீங்க சாஞ்சி இருக்கு. இப்ப இதை தமிழ் நீங்க தான் இங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. உங்க கட்சி சார்பில் அதை ஏத்துப்பாங்களா? இப்போ கொடுப்பாங்களா? இப்போ இது மிஸ்டேக் இருக்குங்களா? இப்பவே நாங்க இறங்குறோம். இதை எங்களால முடிஞ்சது சரி பண்றோம். ஆனா இறங்கணும், அந்த இருக்கிற பாட்டில் எல்லாம் எடுப்போம். அந்த பாட்டில் எல்லாம் எடுப்போம். இதெல்லாம் சரி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நாங்க சரி பண்ணி நெட் வைக்கிறது நாங்க இப்ப இறங்குறோம்.